சனி கேது சேர்க்கை தனுசில் இருந்தால் என்ன பலன்? பொதுவா சனி கேது சேர்க்கைன்றது சனியும் கேதுவும் ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்ததுன்னா அது சேர்க்கை. வெவ்வேறான நட்சத்திர பாதத்துல இருக்கும்போது அது சேர்க்கை வராது. அதனால இது நவாம்ச கட்டத்துல பாருங்க. ராசி கட்டத்துல பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அந்த நாள்ல பிறக்கிறவங்களுக்கோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் டைம்ல பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சனி கேது சேர்ந்திருக்க மாரி தான் இருக்கும். அதனால நட்சத்திர பாதத்தில் ஒரே பாதத்தில் இருந்தா தான் அது சேர்க்கை. இப்போ மேஷ லக்னத்துக்கு சனியும் கேதுவும் தனுசுல இருந்ததுன்னா, அது 9ஆம் வீடுன்றதுனால, ஆன்மீக சம்பந்தமான ஆராய்ச்சியிலயோ, இல்ல நெகட்டிவ் சக்தி பேய் பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றதையோ, இந்த மாரியான விஷயங்கள்ல ஈடுபடுவாரு. ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீடுன்றதுனால, இவரு தன்னுடைய தரத்திற்கு கீழ் உள்ள பெண்ணோட 2ஆம் விவாகம் செய்வதும், இல்ல இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறதையும் குறிக்கும். ஆனா, அதில பிரச்சனைகள சந்திக்கக்கூடியதையும் குறிக்கும். மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீடுன்றதுனால, இவரு கோவில்ல துப்புரவு பணியாளரா இருக்கிற பெண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாரு. அவங்க ஏற்கனவே திருமணமான நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடக லக்னத்திற்கு 6ஆம் வீடா இருக்கிறதுனால, ஆசன வாய் பகுதியில ஸ்கின்ல ப்ராப்ளம் வர்றது, ஆசன வாயில பிரச்சனைகள் வர்றது, இந்த மாரி இத குறிக்கும். சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடா இருக்கிறதுனால, அனாதை குழந்தைய எடுத்து வளர்க்கறது, இந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இது பண்றது, கோயில், பேய், குழந்தைகளுக்கு பேய் பிடிக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள இவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு இது 4ஆம் வீடா இருக்கிறதுனால, கோயில்ல உள்ள கழிவு பொருட்களையோ, இல்ல குப்பையையோ வாரி போய் போடுற விஷயங்கள், இந்த மாரியான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. துலா லக்னத்திற்கு 3ஆம் வீடா இருக்கிறதுனால, கோவில் பயணம், ஆன்மீக பயணம் அடிக்கடி போவாரு. அதிலயும் இந்த கிராம தெய்வங்கள், விநாயகர் இந்த மாரியான கோயில்களுக்கு அதிகமா வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு போய். விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் வீடா இருக்கிறதுனால, கோவில்ல உள்ள நகைய திருடுறது, கோவில்ல உள்ள சொத்துக்கள அபகரிக்கிறது, இந்த மாரி வேலைகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு கோயில்ல இவர் உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி, இல்ல மன பிரச்சனைக்காக கோயில்ல போய் தங்கி, அங்கேயே கோயில்லயே இவர நேர்ந்து விட்டு, அப்படியே அங்கேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர லக்னத்திற்கு 12ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரு கோவில் இந்த மாரியான இதில இவரோட பொருட்கள குடுக்குறது, தானம் பண்றது இந்த மாரியான வேலைகள்ல ஈடுபடுவாரு. இல்ல அரசாங்கத்துக்கு சொத்து எழுதி குடுக்குறது இந்த மாரியான வேலைகள் ஈடுபடுவாரு. கும்ப லக்னத்திற்கு 11ஆம் வீடா இருக்கிறதுனால, நண்பர்கள் இவங்க மூலமா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீன லக்னத்திற்கு 10ஆம் வீடா இருக்கிறதுனால, கோவில் டெண்டர் எடுக்கிறது, கோவில் பில்டிங் கட்டி குடுக்குறது, அது மூலமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவருக்கு உண்டு. இந்த மாரி இது 12 லக்னத்திற்கும் 12 விதமான வெவ்வேறான பலன்கள குடுக்கும். இந்த வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.